இப்படத்தில் இருக்கும் இருவரும் மாபெரும் யோகிகள். பலரது இருண்டு கிடந்த வாழ்க்கையில் விளக்கொளியாய் விளங்கியவர்கள். ஒரு தாய் தன் குழந்தையை சுமப்பது போல நிற்பவர் வடகரை சிவானந்த பரமஹம்சர். கையில் குழந்தையாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ நித்யானந்தர். இவரை கணேஷ்புரி பகவான் ஸ்ரீ நித்யானந்தர் என்று அழைப்பார்கள். நித்யானந்தரின் தோற்றமும் நீம்கரோலி பாபாவின் தோற்றமும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இருவரது தன்மைகளும் கூட ஒரே மாதிரியானதுதான். பகவான் நித்யானந்தாவின் பிறப்பு மர்மம் நிறைந்ததாகவும் அதனை பற்றி ஆதாரபூர்வமான தகவல்கள் எங்கும் காணப்படவில்லை. அவரை பெற்ற தாய் தந்தையர் யார் என்பது அந்த ஆண்டவனுக்கு மட்டுமே தெரியும். பகவானும் இந்த விஷயத்திற்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. அவரது பிறப்பு பற்றி கேட்டபோதெல்லாம் 2 காகங்கள் வந்தன, 2 காகங்கள் பறந்தன என்று சூட்சமமான ஒரு வாக்கியத்தை மட்டுமே கூறினார். இந்த வாக்கியங்களின் அர்த்தங்களை புரிந்து கொள்வது கடினமானதுதான். இருப்பினும் இதனுள் ஆழமான ரகசியம் மறைந்துள்ளது என்பது மட்டும் உண்மை. ஆனால் பகவான் இந்த விவரங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஒருமுறை அவரின் பிறப்பிடத்திற்கு செல்வது பற்றி கேட்ட ஒரு பக்தரை நிறுத்தி, அங்கே என்ன இருக்கிறது, நீ போய் பார்ப்பதற்கு என்று வசை பேசியுள்ளார். நம்முடைய புரிதல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த இதுபோன்ற மகான்களின் சரித்திரம்தான் நாம் வாழும் வாழ்க்கை அனைத்தும் மாயை என்றும், உண்மையான ஆன்மீக தேடல் என்ன என்பதற்கும் நாம் நினைத்து கொண்டிருக்கும் ஆன்மீக தேடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கும். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கேரளாவின் கோழிக்கோட்டில் அமைந்துள்ள துனேரி என்ற சிறிய கிராமத்தில் சத்துநாரி மற்றும் உன்னியம்மா நாயர் என்ற வயதான தம்பதியர் அருகில் வனப்பகுதிக்கு விறகு எடுக்கச் சென்றபோது ஒரு குழந்தையை கண்டெடுத்தனர். அவர்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் அவர்கள் ஏழைகளாக இருந்தபோதிலும் அவர்கள் அந்த குழந்தையை தத்தெடுத்து ராமன் என்று பெயரிட்டனர். ஆண்டாளை பெரியாழ்வார் எப்படி ஒரு தோட்டத்தில் இருந்து எடுத்தாரோ அதனைப் போலவேதான் பகவானையும் அவர்கள் கண்டெடுத்தார்கள். குழந்தைக்கு 6 வயதாக இருந்தபோது தந்தை சத்துநாயர் இறந்துவிட்டார். உன்னியம்மாவும் நோய்வாய்ப்பட்டார். இதனால் சிறுவன் ராமனை தனியாக கவனித்துக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்த அவர் சிறுவனை அவ்வூரில் வசித்த பெரும் பணக்காரரும் ஆன்மீகவாதியும் வழக்கறிஞருமான ஈஸ்வர ஐயர் என்பவருக்கு தத்து கொடுத்து விட்டார். ஒரு மகள் மற்றும் 3 மகன்களை கொண்ட ஈஸ்வர ஐயர் மகிழ்ச்சியுடன் ராமனை தத்தெடுத்தார். சிறுவன் ராமன் ஈஸ்வர ஐயரின் பராமரிப்பில் வளர்ந்தார். ராமனுக்கு ஒரு 13 வயது இருக்கும்போது தனது தந்தையுடன் காசிக்கு புனித யாத்திரை சென்றார். தரிசனம் முடித்து ஊர் திரும்ப முற்படும்போது ராமன், இனி என்னால் கேரளாவிற்கு வர முடியாது, நான் வடக்கு நோக்கி பயணத்தை தொடர்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை எதிர்பார்க்கும் சமயத்தில் உங்களை மறுபடியும் சந்திப்பேன் என்று கூறி இமயமலையை நோக்கி பயணத்தை துவங்கினார். சிறுவனின் இந்த அறிவிப்பு வளர்ப்பு தந்தைக்கு அதிர்ச்சியையும் மன வேதனையையும் கொடுத்தாலும் மறுபடியும் வருவேன் என்ற வாக்கு அவருக்கு நிம்மதியை கொடுத்தது. அந்த மன நிறைவோடு ஊருக்கு திரும்பினார். வருடங்கள் உருண்டோடின. ஈஸ்வர ஐயரின் மகளுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. திருமணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஈஸ்வர ஐயர் வேளையில் மும்முரமாக இருந்தாலும் அவரின் பார்வை முழுவதும் வீட்டு வாசலிலேயே இருந்தது. தனது பிரியமான ராமன் திருமணத்திற்கு வந்துவிட மாட்டானா என்று அவரின் மனம் ஏங்கியது. திருமண நாளும் வந்தது. சரியாக தாலி கட்டும் சமயத்தில் கூட்டத்தில் ஒரு சலசலப்பு. ஈஸ்வர ஐயர் நிமிர்ந்து பார்த்தார். அவரின் பாசத்திற்குரிய வளர்ப்பு மகன் ராமன் அங்கே நின்று கொண்டிருந்தார். திருமணம் முடிந்து சில நாட்கள் கழித்து ஈஸ்வர ஐயர் நோய்வாய்ப்பட்டார். தனக்கு நாட்கள் எண்ணப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் இறப்பதற்கு முன்பு அவருக்கு ஒரு தீவிரமான ஆசை இருந்தது. அவரது இஷ்ட தெய்வமான சூரிய நாராயணரின் தரிசனத்தை பெற வேண்டும் என்பதே அது. ராமன் இதை அறிந்திருந்தார். ஒரு நாள் அவர் தனது வளர்ப்பு தந்தைக்கு சூரிய கடவுளின் தரிசனத்தை காணும் தெய்வீக பார்வையை வழங்கினார். உன்னதமான பேரின்பவித்த ஈஸ்வர ஐயர், நித்யானந்தா, நித்யானந்தா, நீ எனக்கு நித்திய பேரின்பத்தை கொண்டு வந்துள்ளாய், நீயே நித்யானந்தா. இனி நீ இந்த உலகிற்கு நித்திய பேரின்பத்தை கொண்டு வருவாய் என்று கூறிய ஈஸ்வர ஐயர் ஆழ்ந்த திருப்தியில் அந்த சூரிய நாராயணரின் திருவடியில் ஐக்கியமடைந்தார். இதன் பின்னர் மக்கள் நித்யானந்தாவை ஒரு அவதூதராக பார்க்கத் தொடங்கினர்.
அப்போது தொட்டே அவரை நித்யானந்தா என்றே அழைத்தனர். குயிலாண்டி, கன்னியாகுமரி, கோழிக்கோடு, தலசேரி, கண்ணூர், கங்கன்காட், கும்பலா, மஞ்சேஸ்வர், நீலேஸ்வர், உடுப்பி என பல இடங்களுக்கு பயணித்தார். இந்த பயணத்திலெல்லாம் பல அற்புதங்களை புரிந்தார். இதனால் எப்போதும் அவரை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. ஒரே நேரத்தில் பல பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தது. தேவையான இடங்களில் தண்ணீரை வரவழைத்தது. மரங்களின் உச்சியில் நின்று வாழ்வது, கயிறில் தூங்குவது, குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்துவது, உயிர்கள் புத்துயிர் பெறுவது போன்ற கற்பனை செய்ய முடியாத பல சம்பவங்கள் அவரை சுற்றி நடக்கத் துவங்கின. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பகவானின் அருளின் தொடுதலை அனுபவிக்கத் தொடங்கினர். பகவான் எப்போதும் உன்னத உணர்வில் மூழ்கி இருந்ததால் யாருடனும் பேசுவதில்லை. ஆனால் அவர் எங்கு சென்றாலும் அவருடன் தொடர்பு கொண்டவர்கள் ஏதாவது ஒரு அதிசயத்தை அனுபவித்தனர். அதை அவர்கள் பின்னர் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். அவற்றில் பல பதிவு செய்யப்பட்டன. இன்றும் கூட தற்போதைய தலைமுறை மக்களுடன் அவர்கள் அதனை பகிர்ந்து கொள்கிறார்கள். பகவான் தனது இளமை பருவத்தில் கஞ்சன்காத் ஆசிரமம் அமைந்திருக்கும் பகுதியில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு மலைக்கு அடிக்கடி செல்வார். இந்த இடம் முழுவதும் மலைப்பாங்கானது மற்றும் இம்மலையின் உச்சியில் ஒரு குகை உள்ளது. சுற்றியுள்ள பல மலைகளால் பாதுகாக்கப்பட்ட இந்த பகுதி ஆதியில் கோரியனம் என்று அழைக்கப்பட்டது. இந்த பகுதி முழுவதும் புலிகள் மற்றும் சிறுத்தைகள் போன்ற காட்டு விலங்குகள் மற்றும் நச்சு பாம்புகளால் சூழப்பட்ட பகுதி. இந்த காட்டில் கோரக்காக்கள் என்றழைக்கப்படும் ஒரு பழங்குடி சமூகம் வாழ்ந்து வந்தனர். இதனால் கோரடவனா என்றழைக்கப்பட்டு பின்னர் பகவான் இந்த இடத்திற்கு வந்த பிறகு இந்த இடம் குருவனம் என்று அழைக்கப்படத் துவங்கியது. பகவான் அங்குள்ள குகைகளில் வசித்து வந்தபோதுதான் அவரது மிகவும் தீவிரமான சீடர்களில் ஒருவரான சித்தகாஷ கீதை என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகவானின் முதல் பார்வையை அவர் எவ்வாறு பெற்றார், குருவனத்தில் பகவானிடம் இருந்து அவரது அருளை பெற்றார் என்பதை தனது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார். சித்தகாஷா கீதை என்பது பகவான் நித்யானந்தா 1920 முதல் 1927 வரை கர்நாடகாவின் மங்களூரிலுள்ள மன்னக்குடாவில் தங்கியிருந்தபோது தியானத்தில் தெய்வீக நிலையில் இருந்தபோது உச்சரித்த வார்த்தைகளின் தொகுப்பாகும். அந்த நேரத்தில் துளசியம்மா இந்த வார்த்தைகளை கன்னட மொழியில் குறித்து வைத்துக் கொண்டார். பகவான் பரவச நிலையில் இவற்றைச் சொல்வார். அவை பல துண்டுகளாக இருக்கும். ஆனால் பின்னர் துளசியம்மாவின் சேகரிக்கப்பட்ட முத்துக்களாக அவை மாறியது. துளசியம்மா இல்லாமல் நாம் பகவானை பற்றி அதிகம் அறிந்திருக்க மாட்டோம் என்றே கூறலாம். பகவான் நித்யானந்தா ஒரு யோகியாக இருந்தாலும் சரி அல்லது பேர் அரசராக இருந்தாலும் சரி, குருவனத்திற்கு வருகை தருவதற்கு கடந்த கால வாழ்க்கையில் செய்த நல்ல செயல்களின் விளைவாக ஒருவர் அதிர்ஷ்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். காரணம், சக்தி வாய்ந்த இடமான குருவனம் ஒரு காலத்தில் பல சித்தர்கள் யோகிகளின் வாழ்விடமாக சமாதி கொண்ட இடமாக இருந்துள்ளது. பின்னர் பகவானால் உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டது. இன்னமும் பல சித்தர்கள் தங்களின் சூட்சும உடலோடு அங்கே தியானம் செய்வதாக அறியப்படுகிறது.